ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோல வரலட்சுமி விரதத்தோட புராண கதையை தான் பார்க்க போறோம். நம்ம முன்னோர்கள் எந்த விஷயத்த பண்ணாலும் அதுக்கு ஒரு பின்புலம் இல்லாம பண்ண மாட்டாங்க. நம்ம இன்னைக்கு அதே விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது அது எதுக்காக பண்றோன்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்றது ரொம்பவே நல்லது. இந்த கதைகள்ல வர்ற நிறைய விஷயம் இன்னைக்கு இருக்கிற நடைமுறைக்கு ரொம்ப எதிர்மறையா அமைஞ்சிருக்கலாம். அதனால கதையை கதையா பார்க்கறது ரொம்பவே நல்லது. சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். முன்பு ஒரு காலத்துல சௌராஷ்டிரா தேசத்துல பத்ரஸ்ரவான்ற ஒரு ராஜா இருந்தாரு. அவர் அந்த நாட்டை ரொம்பவே நல்ல முறையிலையும் அந்த நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத அளவுக்கு அந்த நாட்டை ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு. அவரோட மனைவி, அதாவது அந்த நாட்டோட ராணி கசந்திரிகா அப்படின்றத அவங்களோட பேரு. அவங்களுக்கும் ராஜாவுக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. பெண் குழந்தையோட பேரு ஷியாமா. இந்த ராணிக்கு எப்பவுமே என்ன வழக்கம் அப்படின்னா, நல்ல நாள்னாலும் சரி இல்ல நல்லது இல்லாத நாள்னாலும் சரி, என்னைக்கா இருந்தாலும் காலையில எழுந்திரிச்சு மகாலட்சுமி தேவிக்கு தேவையான எல்லா பூஜைகளையுமே பண்ணி முடிச்சுட்டு தான் அவங்க காலை உணவையே சாப்பிட ஆரம்பிப்பாங்களாம். அது மட்டுமே இல்லாம கணவனுக்கு ஏத்த மனைவியாவா அவங்க திகழ்ந்திருக்காங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டா, அவங்க நாட்டுல அவங்களோட ராஜ்யத்துல வேலை பார்க்குற பணியாட்கள் எல்லாம் ரொம்பவே கணிசமான முறையில அவங்க கிட்ட ரொம்ப அன்பாவும் நடந்திருக்காங்க. யாருகிட்டயுமே என்னைக்கும் சத்தமா பேசினது கூட கிடையாதாமா அந்த ராணி. இப்படியே காலங்கள் போயிட்டு இருந்திருக்குது. ராணி கணவன், மாமனார், மாமியார் எல்லாரையுமே சக மனுஷங்களா பார்க்காம கடவுளா பார்த்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி போற்றி பூசிச்சிருக்காங்க. இப்படியே நாள் போயிட்டு இருக்குது. ராணி இந்த மாதிரியே மகாலட்சுமியை கும்பிடுற வழக்கத்தை ரொம்பவே வழக்கமா வச்சு அது டெய்லி வாழ்க்கையில ஒரு நடைமுறை மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்திருக்காங்க. கசந்தரிக்காவோட பக்தியை கண்டு ரொம்பவே வியந்து ஆச்சரியப்பட்ட லக்ஷ்மி தேவி கசந்தரிக்காவை சோதனை பண்றதுக்கு முடிவு பண்றாங்க. அதனாலயே ரொம்ப வயசான சுமங்கலியா ஒரு கோலத்தை மாத்திக்கிட்டு கசந்தரிக்காவோட அரண்மனைக்கு போறாங்க. போன பாட்டி அங்க கசந்தரிக்கா காலை உணவை முடிச்சுட்டு தாம்பூலம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கத பாக்குறாங்க. பார்த்த உடனே கசந்தரிக்காட்ட போய் எனக்கு உணவு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே கசந்தரிக்கா அவங்கள ரொம்பவே பணிவா உள்ள அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி வெற்றிலை, பாக்கு, குங்குமம், மஞ்சள் இப்படி பல மங்களகரமான பொருட்களை எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்கள ஆறாமர பொறுமையா உட்கார வச்சுட்டு, நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, ஏன் உங்க நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு, இப்படி பல விஷயங்களை மகாலட்சுமி உருவத்துல வந்திருக்கிற வயதான சுமங்கலி பாட்டி கிட்ட கசந்தரிக்கா கேட்கிறாங்க. இதை கேட்ட உடனே லட்சுமி தேவி நேரா நான் தான் லட்சுமி தேவி வந்திருக்கேன்னு சொல்லாம, நான் அதெல்லாம் பிறகு சொல்றேன், நீ பூஜை பண்ற முறையே தப்பா இருக்குது, லட்சுமி தேவியை இந்த மாதிரி வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்குமே வாழ்க்கையில கோபத்தை வெளிக்காட்டாத கசந்தரிக்காக்கு தன்னோட வழிபாட்டு முறையை ஒருத்தவங்க தப்புன்னு சொன்ன உடனேமோ கோவ எரிவலையா பொங்குது. அந்த கோவத்திலேயேமோ அந்த வந்திருக்கிற சுமங்கலி பாட்டிய ஓங்கி ஒரு அரைஞ்சிடுறாங்க. அதோட நிறுத்தாம, நீயே ஒரு பிச்சைக்கார கிளவி, நீ என்னோட வணங்குற முனைய குத்தம் சொல்றியா அப்படின்னு சொல்லி கோவத்துல கத்துறாங்க. இதை கேட்ட பாட்டி உருவத்துல இருக்க லட்சுமி தேவி திருப்பி எந்த பதிலுமே சொல்லாம சிவந்த கண்களோட அரண்மனையை விட்டு வெளியேறதுக்கு முற்படுறாங்க. அந்த நேரத்துல அங்க வந்த நாட்டோட இளவரசி கசந்தரிக்காவோட மகள் ஷியாமலா அந்த பாட்டியை பார்த்து, ஐயோ பாட்டி, நீங்க யாரு, உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்களா, உங்களோட கண்கள் ஏன் இவ்வளவு செவந்திருக்கு அப்படின்னு ரொம்ப பரிவாவும் பாசமாவும் கேட்கிறாங்க. அதை கேட்ட உடனே லட்சுமி தேவிக்கு மனம் குளிர்ந்துருது. அவங்களோட தாய் பண்ணது எல்லாத்தையுமே மறந்துட்டு, நான் இந்த மாதிரி உங்க அம்மாவோட பூஜை முறையில ஒரு சில குற்றங்கள் இருக்கு, அதை எல்லாத்தையுமே சரி பண்ணி அவங்களுக்கு நேர்முறையில ரொம்ப எளிமையான முறையிலையும் லட்சுமி தேவியை வணங்குறது எப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வந்தேன். ஆனா உன்னோட அன்னை அதை புரிஞ்சுக்கிறாம என்னை இந்த மாதிரி கை நீட்டிட்டாங்க அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஷியாமலா கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட ஷியாமலா உடனேமோ, அம்மாவை மன்னிச்சிடுங்க, எனக்கு அந்த பூஜை முறைகள் எல்லாம் சொல்லி கொடுங்க, நான் முறைப்படி வழிபடுறேன்னு சொல்லி அந்த வந்த லட்சுமி தேவி கிட்ட இருந்து ஷியாமலா எல்லா விதமான வணங்குற முறையவும் கத்துக்கிறாங்க. அன்றிலிருந்து அதுக்கப்புறம் வர்ற எல்லா வருஷமுமே நம்ம ஷியாமலா அந்த வரலட்சுமி விரதத்தை ரொம்பவே ஒரு ஈடுபாடோட பங்கெடுத்து அதை ரொம்ப சிறப்பாகவும் பண்ணி முடிக்கிறாங்க. மகாலட்சுமி என்ன முறையில வழிபடணும்னு சொன்னாங்களோ அந்த எல்லா வழிபாட்டு முறையுமே ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணி வழிபடுறாங்க. இதே நேரம் ராஜாவோட வாழ்க்கை தலைகீழ மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா லட்சுமி தேவியை கை நீட்டி அடிச்சது ஒரு பக்கம், இன்னொன்னு வந்த முதியவங்கள அவங்களோட வயசுக்கு மரியாதை கொடுக்காம முன்கோவத்தால அவமானப்படுத்தினதோட பழி இன்னொரு பக்கம். இது ரெண்டும் சேர்ந்து ராஜாவோட செல்வங்கள் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. எதிரி ஒரு நாடா கைப்பற்றவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சுதாரிச்ச ராஜா பத்ரஸ்ரவா தங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் செல்வத்திலேயாவது தன்னோட மகளோட கல்யாணத்தை ரொம்ப சிறப்பா பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய மகளான ஷியாமலாவை
மாலதரனுக்கு கல்யாணம் பண்ணி தராரு. மாலதரன் வந்து ரொம்பவே வீரமும் தீரமும் கொண்ட அரசனா வாழ்ந்திருக்காரு. அவர் பல போர் திறன்களையும் பல நாடுகளை தன்னோட நாட்டோட இணைச்சு போர் புரிஞ்சு அந்த நாட்டோட செல்வங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து தன்னோட நாட்டை ரொம்ப வளமிக்க நாடா வச்சிருந்திருக்காரு. அப்படி ஒரு அரசனை தான் தன்னோட மகளுக்கு ஷியாமலாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு பத்ரஷவா. ஷியாமலா கல்யாணம் பண்ணி கணவனோட வீட்டுக்கு போயாச்சு. ஆனா இங்க இருக்க செல்வம் எல்லாமே குறைஞ்சு ராஜாவும் ராணியும் தன்னோட ராஜ்யத்தை எதிரிங்க கிட்ட தோத்துட்டு காட்டுல போய் ரொம்ப மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாமே ஷியாமலாவுக்கு தெரியப்படுது. அந்த நேரத்துல ஷியாமலா கவலைப்பட்டு இருக்கத கணவன் தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட மாமனார் மாமியார தான் ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு வந்து ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க. ஆனா ஷியாமலாவோ ரொம்ப நாள் அம்மா அப்பா தன் கூட இருக்கிறது சரியில்லை அப்படிங்கிறதுனால தன்னோட அம்மா கையில ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை கொடுத்து அதை வச்சு பொழைச்சுக்கும்படி சொல்றாங்க. தன்னோட அம்மாவான கசந்தரா அந்த பொற்காசுகள் நிறைஞ்ச குடத்தை தொட்ட உடனே காசெல்லாம் கறிக்கட்டையா ஆயிருது. இப்பதான் ஷியாமலாவுக்கு புரியுது, அன்னைக்கு கிழவி உருவத்துல வந்தது லக்ஷ்மி. அவங்க தம்ம அம்மாவுக்கு நல்ல வழிகளை சொல்லி கொடுக்கதான் வந்திருக்காங்க. ஆனா அம்மாவோட நடத்தியாலதான் இந்த மாதிரி நிலைமையில இருக்காங்க அப்படின்ட்டு அன்னைக்கு நடந்த மிச்ச நிகழ்வுகள் எல்லாத்தையுமே கசந்தராவுக்கு சொல்லி வரலட்சுமி பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விதிமுறைகளையும் அம்மாவுக்கு கத்துக் கொடுக்குறாங்க. அதை கேட்ட கசந்தராவும் ரொம்ப தெளிவா அந்த பூஜையெல்லாம் பண்ணி மறுபடியும் தன்னோட ராஜ்யத்தை எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்கிட்டாங்க. இதே மாதிரியே வரலட்சுமி விரதத்தை பத்தி இன்னொரு புராண கதை வலம் வர்றத பார்க்கலாம். மதக நாட்டுல குஞ்சுனாபுரம் அப்படின்னு ஒரு ஊர்ல சாருமதி அப்படின்ற ஒரு பெண் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவங்களும் தன்னோட கணவன் மாமனார் மாமியார சாதாரண மனுஷங்களா பார்க்காம கடவுளோட ஒப்பிட்டு கடவுளாவே நினைச்சு அவங்களுக்கான பணிவிடைகள் எல்லாம் செய்து வர்ற ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. அவங்களோட மனப்பான்மை பார்த்து மகாலட்சுமி ரொம்பவே மனம் மகிழ்ந்து அவங்களோட கனவுல வந்து இந்த மாதிரி வரலட்சுமி பூஜை பண்ணும்போது உங்க வீட்டுல செல்வம் பெருகும், உங்களோட ஏழ்மையான நிலையெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த விஷயத்த நீங்க மட்டும் பண்ணாம உங்களோட சுத்தி இருக்கிற நண்பர்கள் கூடயும் உங்க ஊர்ல இருக்க உறவினர்கள் கூட இந்த மாதிரி வழிபாடெல்லாம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு கனவுல சொன்னதா சொல்லப்படுது. அதே மாதிரியே சாருமதி எல்லா வழிபாடுகளையுமே கரெக்டா பண்ணிட்டு வரும்போது அவங்க வீட்டுல செல்வம் நிறையுது. இதை பார்த்து அவங்களை சுத்தி இருக்கிற அக்கம் பக்கத்தினரும் அதே முறைகளை ஃபாலோ பண்றாங்க. அதனால அந்த நாடே செல்வ பலம் பெருகின நாடா மாறிடுச்சுன்னு சொல்லப்படுது. இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மாமனாரும் மாமியாரும் உங்களை ஒரு பெண் மாதிரி நடத்தினா நீங்களும் அவங்கள வந்து ஒரு கடவுள் மாதிரி நடத்தலாம். அதுக்கு மாறா நடக்கும்போது நம்மளும் மாறா நடக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அதை நினைச்சு மற்ற பெண்கள் மன வருத்தப்படணுன்ற தேவையும் கிடையாது. நம்மளுக்கு அகெயின்ஸ்டா ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம மட்டும்தான் நம்மளுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியுமே தவிர்த்து வேற யாருமே நம்மளுக்காக பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்றத கூட இன்னைக்கு இருக்கிற தமிழ் சீரியல்ல காமிக்கிற மாதிரி பொறுமையின் சின்னம், அமைதியின் மறு உருவம் அப்படியெல்லாம் இருந்தோம்னா நம்மளை தூக்கி சாப்பிட்டு முடிச்சு கட்டிட்டு அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு போயிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பா பேசிதான் ஆகணும். அந்த காலத்துல எல்லாருமே கடவுளோட மனப்பான்மையிலையும் உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு ஒரு வார்த்தை பொய் சொன்னா கூட அது உள்ள உறுத்திக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. பையன்கிட்ட ஒரு முகம், கணவன் கிட்ட ஒரு முகம், வந்த மருமக கிட்ட ஒரு முகம், பிறந்த பேர குழந்தைகிட்ட ஒரு முகம்னு 1008 முகங்களை காமிக்கிறவங்க தான் இருக்காங்க. ஸோ நீங்க வந்து பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. மூணாவதா சொல்லப்படுற கதை என்ன அப்படின்னா, இந்த கதை வந்து தேவலோகத்துல நிகழ்ந்ததா சொல்றாங்க. தேவலோகத்துல சித்ராதேவின்னு ஒரு பெண் இருந்திருக்காங்க. அவங்க வந்து தேவ கன்னிகையா இருந்திருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப நியாயமான பெண்ணா இருந்திருக்காங்க. இங்க எப்படி நியாயம் வழங்குறதுக்கு நியாய தேவதை அப்படின்னு ஒண்ணு வந்து கோர்ட்ல வச்சிருக்காங்க இல்லையா, அது மாதிரிதான் தேவலோகத்துல இந்த சித்ராதேவின்றவங்க. இவங்க வந்து தேவர்களுக்குள்ளேயே சில கருத்து முரண்பாடுகள், சில விவாதம் வரும்போது இவங்களே அதுல தலையிட்டு அதெல்லாம் தீர்த்து வைப்பாங்களாமா. இப்படி தேவலோகத்துல ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு புயல் அடிச்சிருக்குது. அது யாரால அடிச்சிச்சு அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஹீரோயின் சிவன் பார்வதியால தான். சிவனும் பார்வதியும் ஒரு முறை சொக்காட்டன் அப்படின்ற ஒரு விளையாட்டை விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா ஜெயிச்ச மாதிரி தான் தோணிக்கிட்டே இருக்குது. யாரு தோத்தான்றத கண்டுபிடிக்கவே முடியல. இதனாலதான் இந்த சித்ராதேவியை ரெண்டு பேருமே கூப்பிட்டு நியாயம் வழங்கும்படி கேட்கிறாங்க. ஆனா சித்ராதேவியோ ஒரு தர பக்கமா சிவன் தான் ஜெயிச்சாரு அப்படின்னு பதில் கொடுத்துறாங்க. இதை கேட்ட பார்வதி கோவத்தோட உச்சத்துக்கு போய், நீ இந்த மாதிரி தப்பான வழக்கு, தப்பான நீதி கொடுத்ததுனால குஷ்ட நோய் வந்து பூலோகத்துல போய் அங்க இருக்கிற ஒரு ஆத்தங்கரையில கடந்து கஷ்டப்படுவ. என்னைக்கு வந்து உண்மையான மனசுள்ள பெண்கள் பக்தியோட அவங்களோட விரதத்தை பத்தி உனக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அன்னைக்குதான் உன்னோட குஷ்ட நோய் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சபிச்சிடுறாங்க. ஆனா சிவனும் போய் பார்வதி கிட்ட எவ்வளவோ மண்டாடி அவங்களுக்காக ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பண்ணாலும் பார்வதி அவங்க கோவத்துல இருந்து இறங்கி வர்ற மாதிரியே இல்ல. அதனாலேயே இந்த சித்ராதேவி தேவலோகத்துல இருந்து பூலோகத்துல வந்து குஷ்ட நோயோட ஒரு ஆத்தங்கரையோர வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கொஞ்ச நாள் கழிச்சு சில கன்னி பெண்கள்
மகாலட்சுமி வழிபாடு பண்றதுக்காக அந்த ஆத்தங்கரை பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வர்றாங்க. அவங்கள பார்த்த இந்த சித்ரா தேவி அவங்க கிட்ட தன்னோட நிலைமையும் தான் எதனால இந்த சாபம் வாங்கிட்டு இந்த ஆத்தங்கரையோர இருக்கிற வாழ்க்கை எல்லாத்தையுமே சொல்லி அவங்களுக்கு அந்த விரத முறைகளை பத்தி சொல்லி கொடுக்கும்படியும் இந்த சித்ரா தேவி கேட்கிறாங்க. உடனே அந்த கன்னிப்பெண்கள் வரலட்சுமி விரத முறையை பத்தி சித்ரா தேவிக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்களும் அந்த விரதத்தை பண்றதுக்கு ரொம்பவே உறுதுணையாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்காங்க. சித்ரா தேவியும் இந்த விரதங்கள் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி திருப்பி கைலாயமே போயிடுறாங்க. இது எல்லாமே தான் வரலட்சுமி விரதத்தை பத்தின புராண கதைகள். சரி, புராணம் தவிர்த்து இப்ப இருக்கிற இதுலயும், அதாவது ராஜா ராணி எல்லாம் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த காலத்திலயும் இந்த வரலட்சுமி விரதம் பல விஷயங்களை நிகழ்த்தி தான் இருக்குது. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கடவுள்கிட்ட இருந்தே வருவோம். பார்வதி இந்த வரலட்சுமி விரதத்தை முறையா ஃபாலோ பண்ணி தான் முருகனை பெற்றெடுத்ததா சொல்லப்படுது. ரெண்டாவது விக்ரமாதித்தன் கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எல்லாத்தையும் இழந்து நாட்டை நந்தனன்ற ராஜா கிட்ட இழந்து காட்டுக்கு போயிடுவாரு. அவர் இந்த வரலட்சுமி விரதத்தை முறைப்படி ஃபாலோ பண்ணி தான் தன்னோட ராஜ்யத்தை நந்தனன் ராஜா கிட்ட இருந்து திருப்பி பெற்றாருன்னு சொல்லப்படுது. மூணாவது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நந்தனன் ராஜாவோட மனைவியேமும் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டப்ப இந்த வரலட்சுமி விரதத்தை கேள்விப்பட்டு அந்த விரதத்தை முறைப்படி பண்ணி குழந்தை பாக்கியம் பெற்றதாகவும் சொல்லப்படுது. சரி, இந்த வருஷம் ஆகஸ்ட் 16 2024 அன்னைக்கு வரலட்சுமி விரதம் வருது. இதை எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனைவியோட ஆரோக்கியத்து மேல அக்கறை கொண்ட கணவனும் கணவனோட ஆரோக்கியத்து மேல அக்கறை கொண்ட மனைவியும் இந்த விரதத்தை ஃபாலோ பண்ணலாம். நிறைய ஹிந்தி சீரியல்கள்ல பொண்ணுங்க மட்டும்தான் காலையில இருந்து விரதம் இருக்கணும், நம்ம தமிழ் சீரியல்லையுமே பொண்ணுங்க மட்டும்தான் விரதம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. கணவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு உள் மனசுல இருந்து நினைக்கிற மனைவியும், மனைவி நல்லா இருக்கணும் அப்படின்னு உள் மனசுல இருந்து நினைக்கிற கணவனும் ரெண்டு பேரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம். எல்லா விரதம் மாதிரியே காலையில எழுந்திரிச்சு தலை குழுவிட்டு வீடு எல்லாத்தையுமே நல்லா நீட்டா கிளீன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு லக்ஷ்மி தேவிக்கான அலங்காரம், அதாவது ஒரு கலசம் வச்சு அது மேல தேங்காய் வச்சு அதை லக்ஷ்மி தேவி உருவம் கூட இப்பெல்லாம் கடையில விற்கிது. அதை வாங்கி நீங்க வச்சு அதுக்கு பூ எல்லாமே பண்ணி அவங்க வீட்டுல இருக்கிற புது துணிகளை கொண்டு அவங்களுக்கு அலங்கரிச்சு வீட்டுல இருக்கிற பொன் நகைகளோ இல்ல சாதாரண நகைகளையோ போட்டு அவங்களுக்கான பழம் நெய்வேத்தியம் எல்லாம் வச்சு நீங்க அவங்கள வழிபட்டுக்கலாம். எந்த சாமியுமே எனக்கு இப்படி பண்ணி தான் நீ வழிபடணும் அப்படின்லாம் எந்த சாமியுமே சொன்னது கிடையாது. உள்ள இருந்து நம்ம சாமியை வேண்டிக்கணும். நம்ம மனசுல இருந்து நம்மளை சார்ந்தவங்க, நம்மளோட அன்பானவங்க நல்லா இருக்கணும், நம்மளுக்கு பிரியப்பட்டவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம அடுத்தவங்களுக்காக வேண்டும் போது அந்த பிரார்த்தனை கண்டிப்பா நிறைவேறும். ஏன்னா செல்ஃபிஷா தனக்கு தானே எனக்கே எல்லாமே கொடுன்னு கேட்கறத விட்டுட்டு என்னோட கணவனுக்கு நல்லதை கொடு, என்னோட மனைவிக்கு நல்லதை கொடுன்னு கேட்கும் போது கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பாங்க. நீங்க காலையில பூஜை பண்றது பெரிய விஷயம் இல்ல, சாயங்காலம் கண்டிப்பா வீட்டுல ஒரு சின்ன அகல் தீபம் மாதிரி ஏற்றி வச்சு மகாலட்சுமி மனசார வேண்டி உங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றிக்கோங்க. நீங்க சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருந்து சாயங்காலம் விரதம் முடிச்சுக்கலாம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு. பகல் பொழுதுல வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கவங்க இருக்கலாம், இல்ல நோய்வாய்ப்பட்டு மருந்து எடுக்கணும் அப்படிங்கிறவங்க ஏதாவது பழச்சாறு பால் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம், இல்ல பசி தாங்கவே முடியாது அப்படிங்கிறவங்க சாப்பாடும் எடுத்துக்கலாம்னு சொல்லப்படுது. வரலட்சுமி புராண கதைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பாய்.